உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, தனித்து போட்டி என்கிற தமிழக வெற்றி கழகத்தின் அறிவிப்பு 2026 தேர்தல் களத்தில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அமைக்கப்பட்ட ஒரு வலுவான கூட்டணி, அந்த வலுவான கூட்டணியே 2021 சட்டமன்ற தேர்தல் களத்திலும் திராவிட முன்னேற்றக் கழக தரப்பில் தொடர்ந்தது. வலுவான கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்கொண்டது. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்ததென்று சொன்னால் 4 ஆண்டு காலம் அந்த கட்சி அதனுடைய தலைமையாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை இழந்து புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கண்ட அந்த 4 ஆண்டுகளையும் சேர்த்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்கொண்டது. ஒரு கட்சி தொடர்ந்து ஒரு மாநிலத்தில் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறதுன்றா அந்த கட்சியின் மீது ஆட்சியின் மீது எவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்க முடியும் என்பது நாட்டு மக்கள் அறிந்தது. ஆக அவ்வளவு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் கூட 2021 சட்டமன்ற தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரட்டை தலைமையின் மூலமாக சந்தித்த தேர்தல் களம் அது. இரட்டை தலைமை மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியோடு சந்தித்த தேர்தல் களம் அந்த களம். அந்த தேர்தல் களத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருந்தாலும் கூட, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தாலும் கூட, ஆட்சியை கைப்பற்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான வாக்கு சதவீத வித்தியாசம் என்று பார்க்கிற போது வெறும் 2.5% வாக்கு வித்தியாசமே இருந்தது என்பதை நாடு மறந்திருக்க முடியாது. ஆக தேர்தல் களத்தை இழந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், ஆட்சி அதிகாரத்தை இழந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கூட்டணியாக தமிழகத்திலே பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னா 75. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னா 66. ஆக அதிமுக 66 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக தோழமை கட்சியாக போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த எண்ணிக்கை 4, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த எண்ணிக்கை 5. ஆக ஒட்டுமொத்தமாக 75 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று 66 சட்டமன்ற உறுப்பினர்களை தனியாக பெற்று மிருகபலத்தோடு ஒரு வலிமை மிக்க எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் அதிமுக அமர்ந்தது. புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இன்னைக்கு
கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது. தமிழ்நாடு மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் 9 அல்லது 10 மாதங்களே எஞ்சியிருக்கிற சூழல். ஆக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இதுநாள் வரை என்ன பேசியதுன்னா, நாங்கள் வலிமையாக இருக்கிறோம், நாங்கள் மிருகபலத்தோடு இருக்கிறோம், நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 200+ தொகுதிகளை வெற்றி பெற்று ஒரு ஹாட்ரிக் வெற்றியை நாங்கள் பதிவு செய்வோம், மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் தெனாவட்டாக பேசியதை அரசியல் களம் கண்டது. ஆக இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கனவில் விழுந்த மிகப்பெரிய இடியாகத்தான் தமிழக அரசியல் களத்திலே புதிய உதயமான தமிழக வெற்றி கழகம் இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வெள்ளித்திரைவானிலே மின்னிமினுங்கிய நட்சத்திரம் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு கால்பதித்தார்கள். தளபதி விஜயினுடைய தலைமையில் தமிழக வெற்றி கழகம் என்கிற கழகம் ஒரு கட்சி உதயமானது. அந்த கட்சியினுடைய மாநாட்டை கூட்டி பேசிய தளபதி விஜய் என்ன அறிவிச்சாருன்னா, தன்னுடைய அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிரகடனப்படுத்தினார். தன்னுடைய கொள்கை எதிரியாக தேசத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியை பிரகடனப்படுத்தினார். ஆக அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்றக் கழகம், கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி, இந்த 2 கட்சிகளுக்கும் எதிராகத்தான் தன்னுடைய அரசியல் என்கிற நிலைப்பாடை தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் உறுதிப்படுத்தியது. ஆக தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி இந்த மண்ணில் முளைத்ததற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒருவித அச்சமும் கலக்கமும் ஏற்பட துவங்கியது. திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அச்சமும் கலக்கமும் எவ்வாறு இருந்ததுன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மட்டில் கூட்டணியை நம்பித்தான் அவர்களுடைய அரசியல். திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாக களம் கண்டால் தமிழ்நாட்டில் வெற்றிகளை அறுவடை செய்ய முடியாது என்பது திமுகவுக்கு தெரியும். ஆக கூட்டணி பலத்தின் மூலமாக அரசியல் களத்திலே பயணிக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக புதிதாக ஒரு கட்சி உருவாகிவிட்டது என்கிற அந்த கலக்கம் திமுகவினுடைய அணுகுமுறைகள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. ஆக அருமைக்குரியவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக பேசுகிற அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆர்வலர்கள் அவர்களெல்லாம் என்ன பேசினார்னா, விஜய் என்கிற நபர், தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சி தமிழ்நாட்டில் எதுவும் சாதித்து விட முடியாது. விஜய் என்கிற மனிதன் ஒரு அன்டெஸ்டட், ஒரு அன்ப்ரூவ்டாக இருக்கிறார். ஆகையினாலே அவர் அரசியல் களத்திலே எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக அந்த அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட, அருமைக்குரியவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அச்சம் கொண்டது. திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்துடைய வருகையினாலே அலறி போய் கிடக்கிறது அரசியல் களத்திலே என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு பேச்சு எழுந்தது என்னன்னா, திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகம் அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக கொள்கை எதிரியோடு ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆக கொள்கை எதிரியோடு சமரசத்தை ஏற்படுத்தணும்னா அந்த கொள்கை எதிரி இருக்கிற அதிமுக கூட்டணிக்குள்ளே தளபதி விஜய் வந்தாக வேண்டும். ஆக தளபதி விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ளே ஒருவேளை வந்துவிட்டால் அவர் ஒரு அறிவிப்பை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரலாம். எப்படிப்பட்ட அறிவிப்புன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த மட்டும் அரசியல் களத்திலே என்னுடைய அரசியல் எதிரியாக இருக்கிற, தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கிற இடத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய குடும்ப அரசியலை எதிர்ப்பதற்காக, குடும்ப ஆட்சியை அகற்றுவதற்காக நான் அதிமுகவோடு கரம் கோர்க்கிறேன், அதிமுக கூட்டணிக்குள்ளே நான் செல்கிறேன் என்கிற அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டு அவர் அதிமுகவோடு தான் கூட்டணி, பாஜகவோடு எனக்கு கூட்டணி இல்லை என்கிற கோஷத்தோடு அதிமுகவுக்குள்ளே வந்துவிடலாம். ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ளே விஜய் அப்படி வந்துவிட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசியல் எதிர்காலம் சூரியமாக மாறிவிடும்.
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பது திமுக தலைமைக்கு தெரிந்திருக்கிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட சூழல் அரசியல் களத்திலே ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் திமுக முனைப்பு காட்டியது. அதற்காக திமுக அரசியல் விமர்சகர்களை பயன்படுத்தியது. அரசியல் விமர்சகர்கள் மூலமாக தாவேக்காவுக்கு எதிரான கருத்துக்களை அரசியல் களத்திலே பதிவு செய்து கொண்டே வந்தது. அந்த திமுகவுக்காக பேசிய அரசியல் விமர்சகர்கள் தான் பல்வேறு காலகட்டங்களில் கேள்விகளை எழுப்பினார்கள். என்ன கேள்வின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை தாவேக்கா எதிர்க்கிறது, பாரதிய ஜனதா கட்சியை தாவேக்கா எதிர்க்கிறது, ஆனால் அதிமுகவோடு ஒரு மென்மையான போக்கினை தாவேக்கா கடைபிடிக்கிறது. ஆக அதிமுகவோடு தாவேக்கா கூட்டணி காணுகிறதா என்பதை தாவேக்காவுடைய தலைமை வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்கிற அந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டார்கள். ஆக இந்த சூழலிலே தான் நேற்றைய தினம் பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிய அந்த கட்சியினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக கொள்கை எதிரியோடு சமரசம் என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆக கொள்கை எதிரியோடு சமரசம் என்கிற பேச்சுக்கு இடமில்லை என்று சொன்னால், என்னுடைய கொள்கை எதிரியோடு கரம் கோர்த்து கொண்டு அரசியல் களத்தில் இன்றைக்கு நடைபோடுகிற அதிமுகவோடும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது என்கிற செய்தியை அறிவிப்பை அவர் வெளியிடுகிறார். அதோடு அவர் என்ன சொல்லுகிறார்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த மட்டும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமையிலே தான் ஒரு தனி கூட்டணி அமையும். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் என்கிற மனிதன் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் கேண்டிடேட், முதலமைச்சருக்கான வேட்பாளராக அந்த கட்சி அவரை பிரகடனப்படுத்துகிறது என்கிற செய்தியையும் வெளியிட்டார்கள். ஆக இதன் மூலமாக அரசியல் களத்தில் எது தெளிவாகிறதுனா, ஒரு 4 முனை போட்டி அரசியல் களத்திலே தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி, அதிமுகவுடைய தலைமையிலே என்டிஏ கூட்டணி, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் ஒரு அரசியல் கூட்டணி, இன்னொன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி என்கிற விதத்தில் இன்னைக்கு 4 முனை போட்டியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறி நிற்கிறது. ஆக இந்த 4 முனை போட்டி என்று உருவாகி இருக்கிற இந்த களம் தமிழ்நாட்டில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் நமக்கு நன்றாகவே தெரியும். பிரைமரி ஃபோர்ஸாகவும் செகண்டரி ஃபோர்ஸாகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் மட்டுமே இருக்க முடியும். எய்தர் டிஎம்கே வில் கம் டு பவர் ஆர் அதர்வைஸ் ஏடிஎம்கே வில் கம் டு பவர். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கணக்கு. ஆக இந்த 2 கட்சிகளையும் தவிர்த்து விட்டு வேறு எந்த கட்சியும் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியாது. ஆக தமிழ்நாட்டினுடைய புதிய வரவாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் ஏதாவது சாதிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. தளபதி விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் சாதிக்க முடிகிற ஒரே காரியம் என்னன்னா, தனக்கு ஆன செல்வாக்கு என்ன, தமிழ்நாட்டில் தனக்காக இருக்கிற வாக்கு வங்கி என்ன, இதை என்ன பண்ணலாம்னா அவர் நிரூபித்து காட்டலாம். தன்னுடைய வாக்கு வங்கி எவ்வளவு என்பதை காட்டுகிற தேர்தலாகத்தான் 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு அமையும். ஆக விஜய் என்கிற மனிதனை பொறுத்த மட்டும் அவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே he will be a game changer. அவர் ஒரு கேம் சேஞ்சராக நிச்சயமாக இருப்பார். களத்தை மாற்றுகிற தன்மை இன்னைக்கு யாருக்கு இருக்கிறதுன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா இன்னைக்கு வரை திராவிட முன்னேற்ற கழகம் இருமாப்போடு இருந்தது. நான் மிகப்பெரிய கூட்டணியை நாங்கள் கட்டமைத்திருக்கிறோம், நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம், நாங்கள் 200+ வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று பேசிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் தளபதி விஜய் அவர்களுடைய தனித்து போட்டி என்கிற செய்தி மிகப்பெரிய இடியாக
இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படிப்பட்ட இழப்புகள் விஜய் அவர்களுடைய தனித்து போட்டி அறிவிப்பு மூலமாக ஏற்படுகிறது என்று பார்க்கிற போது முதல்ல நம்பர் 1 என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், புதிய வாக்காளர்கள் என்று சொல்லுகிற இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் இதுவரைக்கும் 2019 தேர்தலாக இருக்கட்டும், 2021 தேர்தலாக இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இதில் எல்லாம் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள்னா 90% ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுடைய வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் அறுவடை செய்திருக்கிறது. ஆக இந்த வாக்குகளை அடித்து நொறுக்குகிற இடத்தில் யார் இருப்பார்னு சொன்னா, மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இருப்பார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா இந்த இழப்பு யாருக்கு இழப்பாக அரசியல் களத்தில் பார்க்கப்படும்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கிக்கு மிகப்பெரிய சேதாரத்தை அது உருவாக்கும். இரண்டாவதா என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மையினருக்கான வாக்குகள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2011 சென்சஸ் வரை என்ன சொல்லப்பட்டதுன்னா, சிறுபான்மையினுடைய வாக்குகள் 10% இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இன்னைக்கு 2021 24 தாண்டி 26க்கு வருகிற போது அந்த வாக்கு வங்கி 12%க்கு குறைவில்லாமல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகள் இதுவரைக்கும் யார் முழுமையாக அறுவடை செய்தான்னா, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே அறுவடை செய்தது. அந்த சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்த வாக்குகளாக இருக்கலாம், காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வாக்குகளாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வாக்குகளாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு கட்சிகள் அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் மூலமாக கிடைத்த வாக்குகளாக இருக்கலாம். ஆக இதன் மூலமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதற்கு எதிரணியில் இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு 10% வாக்குகளாவது கிடைத்திருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகமே 99% சிறுபான்மை வாக்குகளை அறுவடை செய்ததுன்னு சொன்னால் அதை மறுப்பதற்கில்லை. ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கிற போது 12% இருக்கிற சிறுபான்மை வாக்குகளில் 90% வாக்குகளை குறையாமல் அள்ளிக்கொண்டு போன திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் அந்த எண்ணத்தில் இன்றைக்கு அந்த எண்ணத்தை நொறுக்குகிற இடத்துல யார் இருக்காருன்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்று சொன்னால் அது மறுப்பதற்கில்லை. ஏன்னா இன்னைக்கு சிறுபான்மையினுடைய வாக்குகள் விஜய் அவர்களை நோக்கி மெல்ல மெல்ல நகர்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது. சிறுபான்மை கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் விஜய் அவர்களை நோக்கி செல்லுகிறது. சிறுபான்மையாக இருக்கிற மீனவ சமுதாயத்துடைய வாக்குகள் விஜய் அவர்களை நோக்கி செல்லுகிறது. ஆக இப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இன்னைக்கு விஜய் அவர்களை நோக்கி செல்லுகிறது. ஆக திமுகவுக்கு கிடைத்து வந்த அந்த 90% சிறுபான்மை கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளில் ஒரு 50% அடித்து நொறுக்குகிற இடத்துல இன்னைக்கு யார் வந்திருக்கிறாருன்னா, மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். ஆக இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான அந்த கூட்டணிக்கான மிகப்பெரிய சறுக்கலாக பார்க்கப்படுகிறது. மூணாவதா என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இருக்கிற 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள், 18 முதல் 40% வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை யாருக்கு அதிகமாக வாக்களித்தார்கள் என்று கேட்டால் திமுக கூட்டணிக்கே வாக்களித்தார்கள். 2019 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், இந்த தேர்தல்களில் எல்லாம் 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய வாக்குகளை கொத்து கொத்தாக அள்ளிக்கொண்டு போன பெருமை யாருக்கு உண்டுன்னா திமுக கூட்டணிக்கு உண்டு. ஆனால் இன்னைக்கு அந்த வாக்குகள் கூட யாரை நோக்கி நகர்கிறதுன்னா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை நோக்கி நகர்கிறது. ஆக இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை அரசியல் களத்திலே உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாலாவது என்னன்னா,
தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவான பெண்களுக்கான வாக்குகள். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் பெண்களுடைய வாக்குகள் யாருக்கு சாதகமாக இருந்ததுன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கே சாதகமாக இருந்தது. ஆக இந்த வாக்குகள் கடந்த காலங்களில் யாருக்கு மெல்ல மெல்ல யாருக்கு சாதகமாக மாறி வந்ததுன்னா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு சாதகமாக மாறி வந்தது. அதிலேயும் 2021 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பெண்களை மையமாக கொண்டு பெண்களை கருத்தில் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா பெண்கள் வாக்குகளை கவருவதற்காக அவர்களுக்காக விடியல் பேருந்து என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண்களுக்காக மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆக இந்த திட்டங்கள் மூலமாக ஈர்க்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய பெண்கள் அவர்களுடைய வாக்கு வங்கி யாரை நோக்கி பயணித்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி, திமுக கூட்டணியை நோக்கி பயணித்தது. ஆனால் இன்றைக்கு அந்த பெண்கள் வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வாக்குகளை நம்பி இருந்ததோ அந்த பெண்கள் வாக்குகள் இன்றைக்கு மெஜாரிட்டி யாரை சார்ந்து போகிறதுன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை நோக்கி செல்லுவதை இன்றைக்கு அரசியல் களத்திலே நம்மாலே பார்க்க முடிகிறது. 5வதா என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்டி மோடி ஓட்ஸ். அரசியல் களத்தை பொறுத்த மட்டிலே அதிமுக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே அங்கம் வகித்திருக்கிற போது எப்படி சிறுபான்மை வாக்குகள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காதோ அதுபோல ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி ஆன்டி மோடி என்கிற வாக்கு வங்கி இருக்கிறது. மோடிக்கு எதிரான வாக்கு வங்கி. அந்த மோடிக்கு எதிரான வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் யாருக்கு போனதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி, திமுக கூட்டணியை நோக்கியே அது நகர்ந்தது. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழாக மாறுகிறது. என்னன்னா இன்னைக்கு என்னுடைய கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லிக்கொண்டு அரசியல் களத்துக்கு தளபதி விஜய் வந்திருக்கிறார். தளபதி விஜய் அவர்களை கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நேசிக்கிறார்கள். ஆக மோடிக்கு எதிரான வாக்குகள்ல ஒரு மிகப்பெரிய பார்ட் என்னன்னா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை நோக்கி செல்லுவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது. ஆக இந்த அம்சங்கள் எல்லாம் யாருக்கு பாதகம்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் பாதகமாகவே பார்க்கப்படுகிறது. ஆக இந்த வாக்குகள் எல்லாம் யாருடைய வாக்குகள் சிதறப்போகுதுன்னா திமுக கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகள் சிதறப்போகிறது. விஜய் அவர்களுடைய வரவு யாருக்கு பாதகமாக அமையப் போகிறதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுக கூட்டணிக்குமே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கப் போகிறது. அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதா விஜயினுடைய வரவு அப்படின்னு நீங்க கேட்டால் அதிமுகவுக்கும் ஒரு சிறிய சேதத்தை விஜய் அவர்களுடைய அரசியல் வரவு உருவாக்கும். எப்படிப்பட்ட சேதத்தை உருவாக்கும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, அரசாங்கத்துக்கு எதிராக எழும்பியிருக்கிற மக்களின் மனநிலை, பொதுவாக ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக எழும்பியிருக்கிற மக்களின் மனநிலை, அந்த ஆன்டி இன்கம்பன்சி மூலமாக கிடைக்கிற வாக்குகள் யாருக்கு போகும்னா அவருக்கு நேர் எதிரணியில் இருக்கிறவர்களுக்குத்தான் போகும். ஆக அந்த வகையிலே பார்க்கிற போது அந்த வாக்குகள் யாருக்கு வரணும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சி மூலமாக கிடைக்கிற வாக்குகள் வந்தாக வேண்டும். ஆனால் இன்னைக்கு அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் விஜய் அவர்களுடைய வருகையின் மூலமாக இந்த ஆன்டி இன்கம்பன்சி மூலமாக உருவாகிற அந்த வாக்குகளுடைய மடைமாற்றம் அது இரண்டு பிரிவாக பிரிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக வர வேண்டிய வாக்குகளில் ஒரு சிறிய பகுதியை யார் அறுவடை செய்வார்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அறுவடை செய்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஆக இதன் மூலமாக அதிமுக கூட்டணிக்கு ஒரு சேதம் உருவாகுமானா
நிச்சயமாக அதிமுக கூட்டணிக்கும் விஜய் அவர்கள் மூலமாக ஒரு சேதாரம் உருவாகுவதற்கான வாய்ப்பு அரசியல் களத்திலே இருக்கிறது. ஆக இந்த கூட்டல் கழித்தல் கணக்குகளை எல்லாம் பார்க்கிற போது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே தனித்து போட்டியிடுகிற போது, தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை வைத்து போட்டியிடுகிற போது, அவருடைய வரவு, அவருடைய அரசியல் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்குமா, அதிமுகவை பாதிக்குமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய சேதாரத்தை திமுக கூட்டணிக்கே கொடுக்கக்கூடும் என்கிற நிலை இன்னைக்கு அரசியல் களத்தில் உருவாகி இருக்கிறது. ஆக விஜய் அவர்களை பொறுத்தமட்டில், அவருடைய அரசியல் வருகையை பொறுத்தமட்டில், அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே தன்னந்தனியாக போட்டியிட்டாலும் அவருடைய போட்டி அதிமுகவுக்கு அனுகூலமாகவே இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஆக அருமைக்குரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழக வெற்றி கழகத்தால் அரசியல் களத்தில் பாதிக்கப் போகிறது, வெற்றி வாய்ப்புகளை இழக்கப் போகிறது. ஆக விஜய் தன்னுடைய தலைமையில் ஒரு மகத்தான கூட்டணியை அமைத்தால், அவர் கூட்டணி அமைக்கணும்னா இன்னைக்கு அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே தான் அவர் சேதாரத்தை உருவாக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற செங்கல்களைத்தான் விஜய் அவர்கள் உருவி எடுக்க வேண்டும். அது காங்கிரஸாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், மார்க்சிஸ்டுகளாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆக அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில செங்கல்களை விஜய் அவர்கள் உருவி எடுத்து தனக்கு பக்கமாக இழுத்து வந்து தன்னுடைய கூட்டணியை கட்டமைப்பாரையானால் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் வித்தியாசமாக போகும். எப்படி வித்தியாசமாக போகும்னா, அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணிக்கும் இடையிலேதான் போட்டி என்கிற நிலை அரசியல் களத்திலே உருவாகும். திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிற சூழல் அரசியல் களத்திலே உருவாகும் என்பதையும் தயவு கூர்ந்து நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக நாட்கள் செல்ல செல்ல இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நாளைய தினம் மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகம் முழுவதும் அவர் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த கோஷத்தோடு தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஆக எந்த விதமான தாக்கத்தை இந்த சுற்றுப்பயணம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் போக போகத்தான் நாம் பார்க்க முடியும். ஆக எது எப்படியோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தனியாக போட்டி என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தனியாக போட்டி என்கிற செய்தி மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிற கட்சியாக இன்னைக்கு எது இருக்கிறதுன்னா திமுக கூட்டணியுமே இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது என்பதை நான் கனிவோடும் பணிவோடும் தெளிவுபடுத்தி செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க 2026 ஆற்றல் மிகுந்த முதலமைச்சர் புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.